ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்த்து தான். ஏன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது. எல்லார் வீட்லேயுமே ஸ்டார், லைட்டு, கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் வச்சு அழகழகாக டெக்கார் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தான் என்னோடய வீட்டில் நான் எப்படி குட்டி குட்டியாக சின்ன சின்ன டெக்கார் பண்ணி வச்சுருக்கேன். டிஏஒயில் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஏஒய் என்னென்னா, நம்ம ஒரு குவைட்ஸ் எழுத போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் தேவை. இதில் இந்த மாதிரி வீடு மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் பெயிண்டில் ஃபுல்லாக கொடுத்துட்டு இதில் வந்து குவைட்ஸ் எழுத போகிறோம். இப்போது இதில் ஒரு குவைட்ஸ் எழுத போகிறேன். அதுக்கு ஒயிட் கலர் ஆக்ரிலிக் பெயிண்டில் நான் வந்து எழுதிக்கிடுறேன். இது வந்து ஜீசஸ் பர்த்தை பற்றின ஒரு குவைட்ஸ் தான். நல்ல ஒரு டார்க் நைட்டில் ஸ்டார்ஸ்லாம் நல்ல பிரகாசமாக எரியிறப்போ ஜீசஸோட பர்த் இருக்கும். அதை பற்றின ஒரு குவைட்ஸ் தான் இப்போ நான் வந்து எழுதுகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் குட்டியாக வச்சு மீதி இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போது இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி டெக்கார் பண்ண போகிறோம். அதுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் லீவ் ஷேப் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இந்த லீஃபெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு கொடி மாதிரி ஒன்று வேணும். அதுக்கு நான் இதை எதை எடுத்திருக்கேன்னா, கேரி பேக்லலாம் இருக்கும்ல கைப்பிடி, அதில் தான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு அதை சுற்றி இந்த மாதிரி சாட்டன் ரிப்பனில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் ரெட் கலரில். இப்போது இதை சுற்றி லீஃபும் வச்சாச்சு. இதோட சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு பூ மாதிரி ஒன்று வச்சுக்கிடுறேன். அப்புறமா அந்த தெர்மாக்கோல் பாலில் இதில் வந்து கிளிட்டர் கலர் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி அதில் கீழே வச்சுக்கிடுறேன். பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருந்தது.
நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிஐஒய் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் டிஐஒய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டியாக டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு டெக்கார் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபோம் ஃப்ளாரும் ட்ரை ஃப்ளாரும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வச்சு இப்போ டெக்கார் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய குட்டி டேபிளில் வைக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இதில் சுற்றி நான் வந்து இந்த மாதிரி எல்இடி லைட் வச்சுருக்கிறேன் குட்டியாக. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நைட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது நம்ம வீட்டு டோரில் எப்படி கிறிஸ்மஸ் டெக்கார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பால் செயினில் அதில் குட்டி குட்டியாக அட்டாச் ஆன மாதிரி ஸ்டார், பால், கிஃப்ட் பாக்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கிடச்சிது. இதை டோரில் ஹேங் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டன் கலரில் இருக்கிறதுனால. அடுத்தது நம்ம வந்து குட்டியாக ஒரு பெல் மாட்ட போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கீழே வந்து 2 பெல் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து பெருசாக 2 பெல் இருக்கிற மாதிரியும் ஒரு இது. அடுத்தது இந்த மாதிரி கிறிஸ்மஸ் விஷஸ் பேனர் தான் இருந்தது. இதுவும் கோல்டன் கலர் தான். அதனோட 2 கார்னர்லையும் இந்த மாதிரி லீவ் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி. இதை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இதை நம்ம டோர்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வாலில் டெக்கார் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அதுலேயும் இதை ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு எப்படி டோரில் வந்து டெக்கார் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இன்னொரு டிஏஒய். இது எதில் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா கடலையோட தோலில் பண்ணது. இதனோட டீட்டெயில் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். இதை சென்டரில் கடலைத்தோலில் ஃப்ளார் மாதிரி பண்ணிவிட்டு அதை சுற்றி இதை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படி வச்சுட்டே இருந்தோன்னா ஒரு அழகான ஒரு பூ மாதிரி ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் கடலைத்தோலை இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் குட்டியாக இருக்கிற கடலைத்தோலில் ஒரு குட்டி ஃப்ளார். இந்த ஃப்ளார் எல்லாத்துக்குமே ஒயிட் கலர்லேயும் மெட்டாலிக் கோல்டன் கலர்லேயும் அதுக்கு ஷேட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லிங்கை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டிஐஒய்லையும் இந்த ஃப்ளாரை சுற்றி இந்த மாதிரி எல்இடி லைட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நைட் வியூவில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது டோரில் இது எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த டெக்கார் ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.